நீங்கள் சொல்கிறது பாஜக ஹெல்ப் பண்ணுறதா கணக்காக சொல்கிறீங்க? நீ என்ன ஹெல்ப் பண்ண மொல்லமாக பேசுகிறீங்க, உறக்க பேசுங்க, கத்தி பேசுங்க. பாஜகவை ஜெயிக்க வைக்க வேண்டிய தேவை திமுக எதுக்கு? பாஜக எதிர்கட்சியாக வரணும்னு நினைக்கிறீங்க. இதே இப்போ நீங்கள் செட் பண்ண நேரடிவ் அது நான் செட் பண்ணுறது உண்மை ஃபேக்ட். எந்த விஷயத்துக்கு ஏங்க ஆர்எஸ்எஸ்க்கு மாதம் திமுக வந்து இது நாள் வரையும் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சந்தா செலுத்திட்டு வராங்க, டொனேஷன் கொடுத்துட்டு வராங்க, கப்பம் கட்டிட்டு வராங்க. பாஜகவுக்கு கட்டுறாங்கன்னா அது வேற விஷயம், அவங்க ஆட்சியில் இருக்காங்க கட்டுறாங்க. ஆர்எஸ்எஸ் கட்டிட்டு வராங்க தமிழ்நாட்டில். இந்தியா முழுக்க ஒரு போலி வேடங்க திமுக வந்து பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. இந்தியா முழுக்க பல இயக்கங்கள் இருக்கு, அது பல கட்சிகளும் அதுக்கு வந்து நிதி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எந்த கட்சிக்கு எந்த அரசு வந்து எந்த ஒரு தனி அமைப்புகளும் நிதி கொடுக்கக்கூடாது. ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு எப்படி கொடுக்கலாம் சொல்லுங்க? கொடுக்கக்கூடாது இல்லை. இப்போ நானும் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன், எனக்கு கொடுக்க சொல்லுங்க, கொடுப்பாங்களா? கேட்குறேங்க, சிரிக்காதீங்க. ஆனால் கொடுக்குறாங்க. இப்போ அரசு கொடுத்துட்டு வருது திமுக. பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அப்படின்னு ஒரு புறப்பகண்டா மூலிமா தான் திமுக போகுது தவிர உண்மையான பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பெல்லாம் இல்லை. எஸ்ஐஆருக்கு எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. எஸ்ஐஆரை வந்து இங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வரைவு திட்டங்களையும் கொண்டு வரும். வக்பு திருத்த சட்டம் 2024 கடுமையாக எதிர்த்து நாங்கள் தான் முஸ்லீம்கள் எல்லாம் இன்ன வரையும் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கே கூட்டம் போட்டாலும் திமுக ஆதரவாளர் தான் கூப்பிட்றாங்க, நம்மளை கூட கூப்பிட்றது இல்லை. ஏன்னா நம்ம வந்தால் திமுக எதிராக பேசிடுவோம், திமுகவுடைய வண்டவாளத்தெல்லாம் ஏற்றிடுவோன்ட்டு நம்மளை கூடவே மாட்டானுங்க. திமுக ஆதரவு கோஷ்டியை கூப்பிட்டு தான் மேடை வச்சு பேசுகிறாங்களா இல்லை எல்லா ஜமாத்தும். இன்றைக்கி என்ன ஆச்சு? வக்பு திருத்த சட்ட மசோதாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. என்ன சொல்வீங்க?